ஹாரிசான்டல் லுக்கப் அதாவது ஹெச் லுக்கப் எப்படி எக்ஸல்ல யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹெச் லுக்கப் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பேசிக்காக நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய டேட்டா செட் ரோ வைஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஹெச் லுக்கப் யூஸ் பண்ணலாம். அதே டேட்டா வேர்ட்டிக்கில் தான் இருக்குது, காலம் வைஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வி லுக்கப் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூ எதை தேடுறோம். ஸோ நமக்கு சேல்ஸ் பர்சனை பேஸ் பண்ணி தான் தேடுறோம். ஸோ அப்போது சேல்ஸ் பர்சனோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வந்துடும். ஸோ லுக்கப் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் சேல்ஸ் பர்சனோட நேம் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்தாச்சு. F4 கொடுத்து ஃபங்க்ஷன் கீ 4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணுறது நல்லது. தேவைன்னா பண்ணிக்கோங்க. ஒருவேளை F4 ப்ரெஸ் பண்ணும் போது F4 கீ ப்ரெஸ் பண்ணும் போது லாக் ஆகலை, வேறு ஏதாவது ஆக்ஷன் நடக்குதுன்னா கீபோர்டில் Fnங்கிற கீ இருக்கும். அந்த கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் F4 கீ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் டேபிள் அரே. ஸோ நம்ம தேடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டில் தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து என்டையர் டேட்டா செட்டையும் நாம் செலக்ட் பண்ணியாச்சு. இதையும் F4 கொடுத்து லாக் பண்ணுறது நல்லது. அண்ட் ரோவோட இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நல்லா கவனிங்க, நாம் தேடுறது சேல்ஸ் பர்சனை வச்சு தான். பட் நமக்கு என்ன ரிசல்ட்டாக வேணும்னா டோட்டல் சேல்ஸ், அதாவது பென்னுனா பென் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தேவை. ஸோ அப்போ இந்த என்டையர் டேட்டா செட்டில் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த டோட்டல் சேல்ஸ் எத்தனாவது ரோவில் இருக்குன்னா 5th ரோவில் இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரேஞ்சோட லுக்கப். அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவையா அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஃபால்ஸ்ன்னு நம்ம டைப் பண்ணாலும் சரி, இல்லை நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக டேப்னு கொடுத்துட்டிங்கனாலும் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆயிரும். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லையோ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போது பென் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஸோ நேமை மாற்ற நமக்கு யார் யார் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க் எவ்வளோ அண்ட் கேரன் எவ்வளோ, இப்படி ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒருவேளை யூனிட் சோல்டு தான் நமக்கு வேணுங்கிற பட்சத்தில் அப்போது 5 அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம 3ன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போது நேமை மாற்ற நமக்கு யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரன் 10 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, தாமஸ் 4 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காரு, கார்னர் 8 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இப்படி நாம் ஹாரிசான்டல் லுக்கப்பை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.